காஞ்சிபுரத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 6 பேரை தொடர்பு கொள்ள முடியாததால் அவர்கள் குறித்த தகவல்களை பெற்றுத்தருமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு அளித்துள்ளனர். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். விவரங்கள். நேபாள் நாட்டில் நேற்று நிகழ்ந்த கோர சம்பவமான அந்த நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்திற்கு காரணமாக ஏராளமானோர் காணாமல் போயிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து 150க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா சென்றதாக முதற்கட்ட தகவல் கிடைத்த நிலையில் அதே போன்று காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியிலிருந்து 6 பேர் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக மீனாட்சி, சந்திரன், அருணாச்சலம், லதா, பானுமதி, சரஸ்வதி, கோபால் ஆகியோர் சென்னையில் இருக்கக்கூடிய கைலாஷ் யாத்ரா அந்த நிறுவனத்திடம் இருந்து 49 பேர் அங்கிருந்து குழுவாக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்று நேற்று சீன எல்லை பகுதிகளுக்கு சென்று சுற்றுலா முடித்துவிட்டு உறவினர்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நேபாள் பகுதிக்கு செல்வதாக கடைசியாக பேசியிருக்கிறார்கள். அதன் பின்பாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தொலைக்காட்சியில் பார்த்து பதட்டமடைந்து எங்கள் உறவினர்களை மீட்டு தர கோரி 10க்கும் மேற்பட்ட உறவினர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அவர்களிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். நேற்று தொடர்பு கொண்ட நிலையில் தற்போது 24 மணி நேரமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மீட்டு தருமாறு தற்போது புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய 49 பேர் தற்போது வரை கண்டறியப்பட்டிருந்தாலும் சுற்றுலாக்கு சென்றவர்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள் 6 பேர் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்தியன் டைம் 8:20க்கு எங்களுக்கு அங்கேருந்து கால் பண்ணாங்க. கைரங் இமிகிரேஷன் வந்து போகிறதா சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் எங்களால் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. தென் கவர்மெண்ட் நேற்று 57 மெம்பர்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க ஃபுல்லாகவே நேபாள் இமிகிரேஷன்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க. இவங்க சைனா இமிகிரேஷன் ஜோனில் தான் இருக்காங்க. ஒன்றும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஒன்றும் எதுவுமே வெளியே வரல. என்ன நடவடிக்கை அந்த சைனா இமிகிரேஷன் ஆகிட்டாங்களா இல்லை அந்த ஆஃபீஸில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஃப்ளட் வந்துருக்கு. நேற்று அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு பார்த்த நேரத்தில். ஸோ அந்த ஆஃபீஸில் அவங்க இருந்து இமிகிரேஷன் ஆகிட்டாங்களா இல்லை ஆஃபீஸுக்கு முன்னாடியே இருக்காங்களான்னு டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியல. இருந்தால் அவங்க சைனா இமிகிரேஷனில் தான் இப்போ இருக்கணும். காஞ்சிபுரத்துலேருந்து 6 பேர் போயிருக்காங்க. மொத்தமாக 49 பேர் போயிருக்காங்க குரூப்லேருந்து. ஆனால் இது வரைக்கும் 49 பேரில் ஒருத்தர் கூட டீட்டெயிலே இது வரைக்கும் வரல. அவங்களுடைய நிலைமை என்னன்றது எங்களுக்கு கைலாச மகா போயிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே வரல. அவங்களுடைய நிலைமை என்னன்றதும் எங்களுக்கு தெரியல. அது என்னன்றது கொஞ்சம் கண்டுபிடிச்சி. அவர் தான் நேற்று பண்ணார் 6 மணிக்கு. அவர் 6 மணிக்கு பண்ணி என்னம்மா பண்ணிக்கிறேன்னு நேற்று தானே சமையல் பண்ணிக்கிறேன்னு. சரி சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க லேட் ஆகும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் நான் சாப்பிட்டு கிளம்ப போகிறோமா நீங்கள் 3 டைம் இருக்கிறப்போ நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதோட சரி அதோட பண்ணவே இல்லை. நாங்கள் ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கடைசியாக பேசும்போது எங்கே இருக்குன்னு சொன்னாருமா? அது சொல்லலை சார். அவர் ரூமில் இருக்கிறேன்னு தான் சொல்லுவார். எப்போவுமே ரூமில் தான் இருக்கிறேன். ஏன்னா வேறு இடம் சிக்னல் கிடைக்காது. எங்கள் ரூம் உள்ள வந்தால் தான் சிக்னல் கிடைக்கும்னாரு. ரூமில் இருந்து தான் பேசினாரு. நம்ம சாப்பிட்டு கிளம்ப போகிறோமான்னாரு. அதான் லாஸ்ட்டாக பேசுறது. நான் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர். எங்கள் அக்கா பொண்ணு கடந்த 13ஆம் தேதி கைலாஷ் போனாங்க. அதை அவங்க வெள்ளத்தில் அங்கே மாட்டின்னு இருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து ஃபர்தராக அவங்க போன அந்த 47 பேர் குரோன்பேட்டையை சேர்ந்த 47 பேருடைய தகவல் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கவர்மெண்ட்லேயும் இன்னும் சரியாக பதில் சொல்லாததுனால நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.